அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக இந்த வண்டி வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் வேறு மறந்துட்டேன். நம்ம டிஎம்எஃப்பில் வந்து ஆக்சுவலாக இதனுடைய அது என்னென்னு சொல்லலாம், பழைய வெர்ஷனாக ஃபஸ்ட்டு சொகுசு செடான் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக கூட போட்ட வண்டி 1996. அந்த வண்டி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிக்கிறோம். ஃபோர்டு எஸ்கார்ட். அந்த ஃபோர்டு கம்பெனிலேருந்து இன்றைக்கி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன வண்டிங்க? ஃபோர்டு ஐகான். ஆக்சுவலாக அந்த ஃபோர்டு எஸ்கார்ட் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். மறக்காமல் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஃபோர்டு எஸ்கார்ட் இந்த 96 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர்டு எஸ்கார்ட் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 2000 உங்களுக்கு ஃபோர்டு ஐகான் சொல்லி வந்துருச்சு. அது 96, 97, 98, 98 ஓரியன் ஒரு வண்டி விட்டாங்க ஃபோர்ட்லேயே அதுக்கப்புறம் 99 கடைசியில் ஃபோர்டு ஐகான் லான்ச் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்டு ஐகான் லான்ச் ஆனதுக்கப்புறம் 99, 2000, 2001, 2002, 2003, 2004 ஃபேஸ் லிஃப்ட் ஆயிடுச்சு. இது இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஃபேஸ் லிஃப்ட் வண்டி. இது இப்போ 2007, 2008 நல்ல ஒரிஜினாலிட்டியாக செம சூப்பராக இருக்குதுங்க வண்டி. உண்மையாலுமே இவ்வளோ அழகாக இருந்தங்காட்டி தான் சரி ஓகே நம்மளுக்கு இந்த ஐகான் கிடைக்கவே இல்லை, ரைட் இன்றைக்கி எடுத்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபோர்டு ஐகானில் பார்த்திங்கன்னா 2 இன்ஜினுமே வருங்க. டீசல் வரும், பெட்ரோல் வரும். பெட்ரோலில் 2 இன்ஜின் வரும், 1.3, 1.6. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 1.3 ஃப்ளையர். அந்த வண்டி தான் இருக்குது. வாங்க பார்த்துடலாம் வண்டி பற்றி, ஃபோர்டு எப்படி இருக்குதுன்னு. எத்தனை பேருக்கு இந்த வண்டி பிடிக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஃபோர்டோடைய ரசிகர்கள். இங்கே பாருங்க, அப்போல்லாம் உங்களுக்கு ஒரே ஹெட்லைட் தான், அதுலேயும் இண்டிகேட்டரு, ஹாலஜன்னு, உள்ளுக்குள்ளேயே பார்க்கிங் வந்துருங்க. அப்புறம் நல்ல பம்பர் நல்லா ஸ்போர்ட்டியாக டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி இது ஸ்கிப் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க கருப்பு கலரில். அப்புறம் வளையாட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போல்லாம் உங்களுக்கு இது ஏர் வெண்ட்டு கிரில்லு, அப்புறம் கீழே உங்களுக்கு ஏர் வெண்ட்டு. இங்கே ஒரு கருப்பீஸ் ஒன்று தனியாக வரும். அப்புறம் ஃபோர்டுங்கிற பேஜுங்க சின்னதாக அழகாக இருக்குது. அப்புறம் கீழே ஃபாக் லேம்ப்பு இருங்க. நான் இன்ஜின் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வண்டிக்கு கொண்டு தான் ஸ்டேரிங் அடியில் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க வண்டி. அப்பா, ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குது ஒரிஜினாலிட்டி. இது எங்கேம்மா இந்த வண்டி ஒன்று தான் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா வண்டி இப்படி இருக்கும், இது இப்படி. இங்கே பாருங்கள், ரோகாம் ஃபோர்ட் 1.3 ஃப்ளையர், 70 பிஹெச்பிங்க, 105 NM டார்க்கு. நல்ல வெல் மெயின்டைனுங்க வண்டியான. உண்மையாலுமே சூப்பராக வச்சுருக்குறாங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க வண்டி. இதுதான் இன்ஜின் ரூம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் பானட் பாருங்கள் என்ன வெயிட்டுன்னு. அப்போல்லாம் என்ன பில்டு குவாலிட்டிங்கிறீங்க, செம சூப்பராக இருக்கும் பில்டு குவாலிட்டி. வாங்க அப்படியே சைடில் பார்க்கலாம். அப்போல்லாம் உங்களுக்கு மோட்டரைஸ்டு மிரர்லாம் கிடையாது, நார்மலாக கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இதை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்பூன் மிரர் மாதிரி. வீல் கப் கொண்ட ஒரிஜினல் 175, 70, 13. ஆக்சுவலாக அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லான்சருக்கும் ஃபோர்டுக்கும் உங்களுக்கு ஒரே சைஸு டயர் சைஸ் வருமா. நாய்க்குட்டி போகுது அழகாக, காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. வேகனாரில் எப்படி தலை நீட்டிட்டு போகுதுன்னு சைடில் உங்களுக்கு ஃபெண்டர் இண்டிகேட்டர் வந்ததுங்க. இந்த சாவியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. ஃபோர்டில் தான் ஆமாம், கொஞ்சம் சிரமமான பிரச்சனைங்க. அதிகமாக தேஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை இது. அது கொஞ்சம் பழைய வண்டிக்குன்னா பரவாயில்ல, லேட்டஸ்ட் வண்டிக்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஆக்சுவலி இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 4185 mmங்க. இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா 1730 mm. இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 1369 mm. இதனுடைய வீல் பேஸ் 171 mm. இந்தளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. சாரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 171 mm. வீல் பேஸ் 2500 mm. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி. சும்மா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் லுக்கு. ஏம்மா வண்டியே செம லுக்காக இருக்குதுல்ல பார்க்குறக்கு. அந்த சைடு தானுங்க அவ்வளோ அழகாக இருக்கும். பேக் அதை விட சூப்பராக இருக்கும். மேலே ஒரு ஏரியல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் டோரில் ஒரு பீடிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கருப்பு கலர் பீடிங் பின்னாடி வருதுங்க. இங்கே பின்னாடி இது ஃப்ளையர் மாடலுங்காட்டி உங்களுக்கு இது ஆக்சுவலாக பேசிக் மாடலுங்க. உங்களுக்கு டிஃபோகர் லைன்ஸ் எல்லாம் வராது. ஐகான்கிற பேட்ச்சு, ஃபோர்டு ஃப்ளையருங்கிற பேட்ச்சு, அவ்வளோதான். இதை நம்பர் பிளேட் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பம்பரில் கைராளி ஃபோர்டு. இது நம்ம பூட் ஓப்பன் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 400 லிட்ரு பூட் ஸ்பேஸ். 392 லிட்டர் ஃபுல் ஸ்பேஸாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இன்னும் ஒரிஜினாலிட்டி தான், இவ்வளோ ஒரிஜினாலிட்டி வச்சுருக்குறாங்க பாருங்க. இன்னும் சும்மா அப்படி வச்சுருக்குறாங்க. இந்த இங்கே பாருங்க, இன்னும் இதெல்லாம் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. இன்னும் பெட்ரோல் கெப்பாசிட்டி 45 லிட்டருங்க.
பேக் சீட்டை பார்த்துடலாமா? நல்ல ஹெவியாக இருக்குதுமான வண்டியே. எல்லாமே டோர் டோரே நீக்கிறது இல்லையே, பேக் டோரே நீக்கலையாட்டு இருக்குது. எவ்வளோ டைட்டாக இருக்குது வருகுதே, பிடிக்கி சாத்துறதுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஆல்ரெடி பில்டு குவாலிட்டி வேறு நல்லா இருக்குது. இது பயங்கர ஸ்ட்ராங் எல்லாமே. அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட் வராதுங்க, அப்புறம் ஹெட் ரெஸ்ட்டும் வராது. இங்கே ஒரு கைப்பிடி, வேறு எதுவுமே வராது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் டோர் பேட்டில் நல்ல துணி டைப் கொடுத்துருக்குறாங்க. இது லெதரா? இல்லை பிளாஸ்டிக் தான். அப்புறம் பவர் விண்டோ மட்டும் வந்திருக்குது, வேறு எதுவும் வரல. வாங்க அப்படி முன்னாடி பார்த்தரலாம். நல்ல வெயிட்டு, டோரில் செம்ம வெயிட்டாக, கொஞ்சம் வெயிட்டு கிடையாது. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காதுங்க, ஒன்லி பவர் விண்டோ மட்டும் இருக்கும், டோரில் ஸ்பீக்கர் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அது ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும்தான் ஸ்பீக்கர் இருக்குது, ரியர் டோர் இல்லை. பார்த்தியா, இங்கே பாருங்க ஃபோர்டுடைய ஸ்டேரிங், ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் இதுதான் அவங்களது. இந்த இடத்துக்கு நல்லா தூக்குன மாதிரி வரும். அப்புறம் உங்களுக்கு மீட்டர் வந்து நார்மல் அனலாக் மீட்டருங்க. அது வந்து ஒயிட் கலர் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வேறு கலர் நார்மல் பிளாக்காக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர் மீட்டர். இல்லை ஒயிட் கலர் மீட்டர் ஆல்ரெடியே கொடுத்துட்டு இருந்தாங்க. பழைய ஃபோர்டு எஸ்கார்ட்டுக்கே ஒயிட் கொடுத்துருக்காங்க, மறந்துட்டேன். அப்போல்லாம் டேஷ்போர்டு என்ன தான் கெட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அது ஒரு ஸ்மூத் இருக்கும், நல்ல ஒரு கெட்டியாக இருந்தாலுமே. இங்கே வரைக்கும் தான் ஏசி வென்ஸு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சவுண்டு எப்படி வரும்னு பாருங்க. அப்படி அழகான ஒரு ஸ்டார்ட் வண்டி. இந்த மாதிரி ஏசி வண்டிங்க வந்து இப்படி இருக்குது, அங்கே வந்து முட்டைக்கோழி ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குட்டி க்ளோ பாக்ஸு. அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து செட்டு ஆக்சுவலாக இவங்க போட்டது ரெண்டாவது. அப்புறம் ஏசி மேனுவல் ஏசி, 12 வோல்ட் சார்ஜரு. இங்கே ஏதாவது ஃபோன் கீனு சில்லற காசு எதாவது வச்சுக்கலாம். 5 கியர் ரிவர்ஸோட 6 கியருங்க, ஹேண்ட் பிரேக்கு. இங்கே இங்கே தான் சில்லற காசு தனியாக போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் நீட்டு. அப்புறம் வேனிட்டி மிரர்லாம் இருக்காது. இருக்குது, பரவாயில்லையே, நார்மல். இது சென்டர் மிரர் மேனுவலு. இங்கே ஒரு டாப் லைட், வேறு எதுவுமே கிடையாது. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வரும், ரைட் சைடு வைப்பர் வரும், ஆப்போசிட்டில் வரும். ஆமாம், டில்ட்டு டெலஸ்கோப்பிக்கெலாம் கிடையாது. அப்போ நோ டில், நோ டெலஸ்கோப்பிக். வாங்க ட்ரையல் போய்க்கலாம். ஆமாம், ஹெட்லைட் மேலே கீழே போகிற ஹெட்லைட்டு. இந்த வண்டி ஓட்டணும்னு தான் ஆசைம்மா, ஓட்டணும். அது வேறு நம்ம சீர்புருவ வேறு இப்போ 1.6 எடுத்துருக்கிறாரு. இதில் ஆமாம், ஃபேஸ்ட் எடுத்துருக்கிறாரு. 1.6 ஸ்போர்ட்ஸ். இன்னும் கீர் ராடே அவ்வளோ டைட்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி. பெட்ரோல் ஒரு துணி சத்தம் கேட்காத வண்டி. இங்கே பாரு, நார்மலாக இப்போ பாருங்க என்ன ரோட்டில் போகிறேன்னு, சும்மா அந்த குண்டுக்குழி ரோட்டில் போகிறேன். எப்படி இருக்குது தெரியுங்களா சஸ்பென்ஷனு? அப்படியே சும்மா லப்பர் பந்தாட்டு இருக்குது. ஃபோர்டு ஐக்கான் சொல்லவே வேணுங்க. ஃபோர்டு எஸ்கார்ட்டும் சரி, ஃபோர்டு ஐக்கானும் சரி, ரெண்டு இதுவுமே வந்து அவ்வளோ சஸ்பென்ஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்கிற வண்டி. ஆனால் உண்மையாலுமே இந்த வண்டி இன்றைக்கி இருந்திருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சேல்ஸு அவ்வளோ பட்டை எடுக்கும் இன்றைக்கி. ஏன்னா செடான் வண்டியே கிடையாது. எவ்வளோ ஸ்பேஸு, பேக்லேயும் நல்ல ஸ்பேஸு, முன்னாடி நல்ல ஸ்பேஸு, உட்கார்றதுக்கு. செடானே அழிஞ்சு போச்சு இல்லைங்க இன்றைக்கி இந்த வண்டியில் இருந்ததுன்னா இவ்வளோ பில்டு குவாலிட்டியோட நம்பர் 1 சேல்ஸில் இருக்கும். இந்த வண்டியெல்லாம் விடும்போது ஆக்சுவலாக வந்து 7 லட்சத்தி சில்லற தான் ஸ்டார்டிங்கே. அப்போவே நல்லாயிருக்கும் வண்டிகள். இதில் டீசலும் இருக்குதுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு மாடல் வந்ததுங்க, ஃபியஸ்டாவோட இன்ஜின் 1.6 டீசலு பெட்ரோல் எல்லாம் போட்டு டோட்டலாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி விட்டாங்க. அந்த வண்டி வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபோர்டு ஐக்கானில் வந்து ஃபோர்டு ஐக்கான் அப்படின்னாலே வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நாள் வச்சு ஓட்டுன ஞாபகம் இருக்கா? ஒரு வண்டி சேல்ஸ்க்கு எடுத்து, நம்ம ஃப்ரெண்டு வண்டி, சிமெண்ட் கலர் மாதிரி. அது கிரே கலர் இல்லைங்க, அது லைட்டாக பச்சை மாதிரியும் இருக்கும், சிமெண்ட் கலர் மாதிரியும் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டான கலர், டியூவல் டோனுங்க. நம்ம ஃப்ரெண்டு அது நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமே இன்னும் ஓட்டுனேன்னு நினைக்கிறேன். அடே எங்கள் அப்பா என்ன மைலேஜுங்கிறீங்க, 16, 17, 18 கிடைக்கும் டீசலுக்கு. சும்மா ஓட்ட அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுங்களா வண்டி ஓட்டுறதுக்கு. அது நல்ல எண்ணெய் சிலையெல்லாம் போகும்போது ஒரு 120 போகும்போதுங்க அவ்வளோ ஸ்டெடியாக போகும் வண்டி. ஏன்னா வண்டியினுடைய கிட்டத்தட்ட வண்டி 1.25 டன் இருக்குது இந்த வண்டி. நல்ல வெயிட்டுங்க, நல்ல ஸ்பீடு போகும்போது அவ்வளோ இதாக இருக்கும். நல்ல கார்னரில் திருப்பும்போது ஸ்டடியாக இருக்கும்.
அப்போ அந்த காலத்தில் ஏபிஎஸ்சி, ஏர்பேக்கு, இபிடி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லாட்டியும் வண்டியும் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். நம்ம ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கார் எந்தூசியாட்டிக் பிரியர்கள் அப்படி இருக்கும் இந்த வண்டி யூஸ்டு கார் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு வந்து கன்ஃபார்மாக இது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய ஜாமான் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பார்த்து வாங்குங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி ஓடி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிக்கல். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெருசாக ஓடலை. அதனால் வந்து வண்டி நல்லா வெல் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரிஜினாலிட்டி வச்சுருக்குறாங்க. இந்த வண்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஃபன்னு, ஃபேஷன், ஒரு விண்டேஜ் கார், அதுக்காக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி யூஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஏசி வெண்ட்டுங்க, அப்புறம் இந்த சுவிட்சஸ்ஸு, இந்த ஏசி சுவிட்சு, இந்த வெண்ட்டு, இதெல்லாம் ஏகப்பட்ட ஜாமான் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து நல்ல ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வச்சா அப்படியே பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி டெய்லி யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகுது. அது டீசலாக இருந்தாலும் சரி, பெட்ரோலாக இருந்தாலும் சரி. நீங்கள் இது ஃபோர்டு ஐக்கான் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வண்டி ஓட்டி இருந்தாலோ, இல்லை கூட கேட்டு நீங்கள் போயிருந்தாலோ, ட்ராவல் பண்ணியிருந்தாலோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஃபோர்டு ஐக்கான், நானும் வந்து உண்மையாலுமே ஒரு ஃபோர்டு ஐக்கானுடைய ரசிகர் தான், டீசலுடைய ரசிகர். ஏன்னா எப்போவுமே ஒரு டீசல் ஃபேன் தான் நம்ம. அதில் ஃபோர்டு ஐக்கான் டீசல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டு எம்எஃப்.